மாலை எப்படி போறாங்க? அட கம்மலே கையில எரு கொட்ட மாதிரி கொட்டா? மாலைக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கிருஷ்ண ஜெயந்தி எங்கேயும் மாலை கிடைக்கல. மருவத்தூர் பொறுத்தன மருவத்தூர் எங்க கிட்டியா? காஞ்சிபுரம் பொறுத்தன சுக்காரம் காஞ்சிபுரம் ஆர்மி பொறுத்தன மாலை எங்கேயுமே கிடைக்கலங்க. இந்த மாலை எங்க தான் கிடைச்சது? முகத்து மேல இருந்து மன கல்யாணத்தை முடி செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போன வந்து மாலை எப்படிடா வாங்குவான்? வரமாட்டானா? செத்து போனவன் வராத அவனுக்கு 16 மாப்பிள வரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள பத்த அப்பா வரார் சாராய வண்டியிலே கல்யாணம் பண்ணி உன்ன எவ்வளவு மருவக்கெல்லாம் இட்டு போனோம். ஒன்னு தோச்சிட்டாங்களா? மணமகளே பயிர்பவனே பாபா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி நான் இருப்போனோ 3 நாள் நடப்பது திருமலடா மடையா தெரியாதா? காமாட்சி அம்மா வேலை காமிச்சிட்டு உட்காந்து எப்படி அமர வேண்டும்? சேவிச்சுட்டு உட்காரு. கப்புக்குன்னு உட்காராத, கப்புக்குன்னு மண்ணி ஏறான். வசுதேவருக்கோ இந்நாட்டு இளவரசி தேவகி ரோகிணிக்கும் கல்யாணம். கிளிய வளர்த்து குரங்கு கட்ட கொடுக்குறோம். நனக்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க. யாரு ரொம்ப தெரியுண்டா. கழுத்துல கயிறு இல்லாதவங்க கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். இப்போ அவங்கள கூட யாரை விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரையும் கம்பெனிக்கார மாதிரி நடு நாத்து பெருக்க ஆள் இருந்தாலும் ஷிஃப்ட் கணக்கில் வாரியும் போய் ஷிஃப்ட் கணக்கில் போட்டுறான். இந்த ஆம்பளை பசங்க இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கை
இந்த மகேந்திரா சிட்டி அந்த கம்பெனி முன்னாடி நாய் காத்து நடக்கிறான். காத்து நடக்கிறான். சரி மணமக்கள் அமர்ந்தார்கள். வாங்கம்மா. ஓ மினிமம் கோமதியா எழுந்து வா. வாக்கா 2 வாழைப்பழம் தர, ஒரு ஜாங்கிரி வச்சு தர. வாங்க. எப்போ எங்க வீட்டு அலுவலுக்கு நீங்க வீட்டு திருமணத்துக்கு தாத்தா சும்மா வச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டோம். மணமக்கள் அமர்ந்து விட்டார்கள். திருமணத்துக்கு வர வேண்டிய எத்தனை பேர் வந்து விட்டார்கள். இன்னும் வர வேண்டிய எத்தனை வராங்க. ஆனால் இந்த திருமணத்திற்கு ஐயர் வேண்டுமே. ஐயர் ஐயருங்கடா. நீனா உள்ள ஓடி வேண்டி ஐயர் வந்துக்கிறாரு. ஐயர் பாரு ஐயர். சொன்னார் அவர் டீ இந்த இடத்துல கொடுக்கூடா. ஐயர் செத்துட்டாரா? ஐயர் செத்துட்டாரா? ஐயர் செத்துட்டாரு. ஏன்னா சிரிக்கிறா? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சொம்ப சொல்ல சொல்ல கேட்டுருந்தான். செத்துட்டாங்க. செம்பா சிரிச்சுக்கிறேன். ஐயர் வேண்டுமே அந்த சொல்வதற்கு 500 ரூபாய் கொடுத்து ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன்னா நம்ம வாயை தருகிறப்ப ஐயர் வேண்டுமே திருமணத்திற்கு. கல்யாணம் ஐயர் இல்லாத நடத்த முடியாது. ஐயா தப்பா நினைக்காதீங்க. ஐயரை மட்டும் நோக்கத்தையும் என்ன பேச சொல்லுவேன். எப்படி தெரியும்? எங்க அப்பா செத்துட்டு எங்க அம்மா 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. எங்க அம்மா 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. ஐயர் வீட்டுல அப்பதான் நானே பிறந்துக்கிறேன். எங்க அப்பா செத்து 10 வருஷம் கைது தான் போட்டுக்கிறேன். அப்படி பார்க்க ஆனா இச்சு எங்க அப்பா பேர் தான் போறது. ஆனா ஐயர் விட்டு ஐயர் விட்டு அப்படி சொல்றாங்களா? அப்படி பார்க்க போனா ஐயர் உங்க அம்மால வச்சு உண்மை. ஐயர் உங்க அம்மால வச்சுங்கிறாரா? கிடையாதுடா. ஐயர் எங்க அம்மா வச்சுங்க. எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. மந்திரி தெரியுமா உனக்கு? நல்லா சொல்லுங்க. ஐயோ இது கல்யாணமா தரமாதிரி காலை நல்லா மடக்கி உட்காருடா. ஒரு ஐயரை வாட போறான்னு அந்த ஜலத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஐயர் ஐயர் முகத்தை பாருங்கள் பாருங்கள். திருமணம் என்றால் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். என் தங்கை முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவள் சிரிக்காமல் பூமிக்கு அடியில் இருக்கும் பூமாதேவன் சிரசை பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. ஏன்? என்ன காரணம்? பூமாதேவிக்கு பேர் மைதான் இல்லையா? என் தங்கை முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டு மாப்பிள்ளை சரி. ஏதோ ஒரு நூலை வச்சுக்கிறீங்க. சுக்லாம் பரதரம் சசி வர்ணமா. ஓ சசி வர்ணமா. ஓ சசி வர்ணமா.
ஜாங்கிரி டேய், டேய். ஓம் ஆவாதன வேதனா அரகரா அரகரா ஓமம் அரைக்கிறா சூடு பிள்ளா கிடைக்கிறா. டேய், பழங்களை இட்டு போட வேண்டாம். இங்க யாக குண்டை இல்லை, அதனால அம்மா ஓம குண்டை வர வளர்றாங்க. ஆவா அகதன வேதனாம் சமர்ப்பியாமி. பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா. கடையில நடந்து திருமண பாய். கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் வந்து விட்டார்களா? மீச அடிக்காதவங்கள மீச அடிச்சுக்கப்பா. கல்யாணத்தை அடிப்பாங்கல்ல, மீச அடிச்சு சொல்லிக்கிறேன். தாலி வாங்கிட்டீங்களா? போடுறாங்க வாட்ட வரல நவுட்டி கராட்சி முட்டி போடுறான். அமாவசோட யானை அரகரா அரகரா வாத்தா விட்ட தாய் அறக்கிறா. ஆபாதன வேதனா சமர்ப்பியாமே. அரகரா விட்ட தாய் அறக்கிறா. இப்படி தற்பி புறா பாட்டனார் பேர் என்ன? முனுசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டர் ஆகிய சமர்ப்பியாமி சமர்ப்பியாமி. அப்பா பேரு ரங்கசாமி ஒடையார். முனுசாமி கவுண்டர் ரங்கசாமி ஒடையார். ஒண்ணுமே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு செட் ஆகாது. அம்மா பேரு மேரி மாதா. மதம் விட்டு மதமே போயிட்டான். பேரு சப்பி. அட முகமது சஃபி ஆயிரு வச்சாங்களா? நீ முஸ்லீம், அம்மா கிறிஸ்டின், உங்க அப்பா உடையார், உன் பாட்டனா கவுண்டர். என்ன கோத்திரம்? இது பலாப்பட்ட கோத்திரம். பலாப்பட்ட கோத்திரம். அரகரா மலைதேவி நாடக மன்றத்தில் வம்சனாக வேடம் எடுத்து நடிக்கும் மந்தவாசி அடுத்த கிராமத்தை சேர்ந்த சரவணன் சத்து சாருபம் 4ஆம் பதவி அடைய தாடி அளக்கலாம். என்ன பண்றீங்க? ஒரு ராத்தபடியா முகனே தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்து மந்திரம் தான். மாங்கல்யம் தந்துடானே தவதேவ.
சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இன்று அவர்களுக்கு முதல் இரவு ஏற்பாடு செய்யலாம். செய்ய வேண்டும். ஆகையால் கவலை வேண்டாம் ஐயா, என்னடா உங்களுக்காக பாலும் பீயும் ஏற்பாடு. பாலம் பழமடா. கவலை வேண்டாம், வயதானவர் உங்களுக்கு நான் பேணு டேய் வைக்கிறேன். மின்விசிறிடா மடையனே. இதுவரையிலும் இந்த வடமதுராவை பட்டினத்தில் அண்ணனோடு தயவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாண்டா. அண்ணனை விட்டு போக போறீங்க. இந்த பாவை ஐயோ, கண்களுக்கு அழகாக வேண்டாண்டா. ஐயோ, என்னடா இது பாவனே. இந்த பாவை உங்களுக்கு எதனா செய்யறது எனக்கு ஆசைமா. என்ன செய்ய போற? அம்மா செய்டா. முருகு சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா தோசை கண்ணை எவனோ தூக்கி போட்டுக்கலாம். டேய் அதுலதான் புரியணும். அண்ணா, சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்னடா இது? இந்த வயதான கிழவனுக்கு இதுவரை திருமணம் செய்து கொள்வது நாட்டு மக்கள் என்ன சொல்ல நினைக்கிறாயா? ஆகையா ரதத்தில் ஏறுங்கள். இந்த உலகத்தையே உங்களை நான் சுத்தி கொண்டு வருகிறேன். ரதத்தில் அமருங்கள். நகர்வலம் செல்ல போகிட்டோமா? ஆமாமா, உங்களை சுத்தி காட்ட போகிற உலகத்தையே. அமர்கள் அமர்கள் அமர்கள். தேள் பாயும் தோலை யோகமே பாரா என்னாத யோகமே பாரா யோகமே பாரா என ராஜ யோகமே பாரா. அண்ணா, அண்ணா, ரதத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். அண்ணா, ஏன் ரதத்தை நிறுத்த வேண்டும்? எதற்காக தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அண்ணா, இருங்க அண்ணா. அண்ணா, அத பார்த்தீர்களா? உயரத்தில் ஒரு மாங்கனியானது பழுத்திருக்கின்றது. அண்ணா, அந்த மாங்கனி எனக்கு வேண்டும். அந்த மாங்கனியை நான் ருசிக்க வேண்டும் அண்ணா. எனக்கு பறித்து தாருங்கள். மாங்கனி உங்களுக்கு வேண்டுமா? ஆமண்ணா. வெகு உயரத்தில் இருக்கிறதே, அதை நான் எப்படி பறிக்க வேண்டும்? அண்ணா, எப்படியாவது முயற்சி செய்து அந்த மாங்கனியை எனக்கு நீங்கள் பறித்து தர வேண்டும். ஏய், கவலை. ஏய், வாடா இங்க. அங்கே பார்த்தாயா? அந்த மாங்கனி மீது ஆசைப்பட்டு விட்டாலே, அந்த மாங்கனி எப்படி பறிப்பது? ஐயா, உயரத்தில் இருக்கிறதே. பொருத்தமில்லாத மாப்பிளையை பார்த்துதான் திருமணம் செய்து வைத்திருக்கிறான். அண்ணன் சொன்னான் என்பதற்காக அந்த வயதானவரை இருவரும் திருமணம் செய்து கொண்டார். உயரத்திலே இருக்கிறது அந்த மாங்காய். என் தங்கை ஆசைப்படுகிறார்கள். ஆமாங்க. எப்படியாவது அந்த மாங்கனை பறித்து நான் தங்கையில கொடுக்கிறேன். இல்லடா பாய்கா. இருக்க முடியவில்லை. தங்கா, எப்படியாவது அந்த மாங்கனை எட்டி பறித்து விடுகிறேன். அப்படியே அடுத்து பாவி கம்சா, 12 வருடங்களாக சதா சிவதேவனை நினைத்து
எனக்காக படுத்திருக்கும் இந்த மாங்கனியை இந்த பரிசுத்து மகா முனிவருக்கு சேர வேண்டிய இந்த மாங்கனியை உன் தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை நீ எட்டி பறித்ததா உன் தங்கை தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம். எதற்காக அப்படி பார்த்துட்டு அண்ணா அண்ணா இந்த மாங்கனியா கேட்டதே அண்ணா இந்த மாங்கனியா கேட்ட வெகு உயரத்தில் இருக்க மாங்கனை பறித்து கொடுத்த 8வது மாங்கனை எட்டி பறித்ததா உன் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் எனக்கு ஆபத்தா? அண்ணா நிச்சயமாக என்னுடைய வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தங்களுக்கு மரணம் இருக்காது அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அண்ணா. அப்படி என்னை கோபக்குறியோடு பார்க்க வேண்டாம் அண்ணா. என்னை அப்படி பார்க்க வேண்டாம் அண்ணா. ஐயா நமக்கு இணை ஈடு இல்லை இல்லையா? யாருமே இல்லை என்று இந்த உலகத்தில் நானே ஒருவனே. ஆனா உனக்கு சத்துரு உனக்கு எதிரி யார் தெரியுமா? தங்கை வயிற்றில் பிறக்கும் இந்த குழந்தைதான். அந்த 8வது மாங்கனியை நீ எதற்காக தடுக்க வேண்டும்? தங்கை கேட்டால் என்பதற்காக கேட்டதால் வந்த விளைவை பார்த்தாயா எனக்கு? உனது வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையா நிச்சயமாக கிடையாது அண்ணா. உயிரோடு விடக்கூடாது. அந்த வாங்கினை நான் ஆசைப்பட்டு கேட்டு குழந்தையை பிறக்க கூடாதா? அப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கும் என்று எனக்கு தெரியாது அண்ணா. வேண்டாம் அண்ணா. சத்தியமாக இருந்தால் குழந்தையால் எனக்கு மரணம் இருக்காது அண்ணா.